காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள் புதிய அரசியல் சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறித்தும் பரவும் தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இது சாத்தியமா? இதனால் யாருக்கு நன்மை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறது தெரியவில்லை. ஆனால் தேர்தல் பரப்புக்கு நடுவில் இப்படி ஒரு செய்தி பரபரத்து வருகிறது. இது குறித்த பிரத்யேக தகவல் தான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் என ராகுல் காந்தியை ஸ்டாலினும் தனது சகோதரர் ஸ்டாலின் என ராகுல் காந்தியும் மாறி மாறி பாசமழை பொழிந்து வந்த நிலை மாறி இப்போது தமிழகத்தின் பக்கம் பாராமுகமாய் இருந்து வருகிறார் ராகுல் காந்தி. தமிழகத்தையும் திமுக தலைவர் ஸ்டாலினையும் விட்டு ராகுல் காந்தி விலகி போனதற்கு செல்வ பெருந்தகைதான் காரணம் என பலரும் சொல்லி வருகிறார்கள். இந்நிலையில் தேர்தலுக்கு பிறகு செல்வ பெருந்தகை திமுகவில் இணைய இருப்பதாக வெளிவரும் செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் பேச்சுவார்த்தைகள் தொடங்கியதில் இருந்தே ராகுல் காந்தி தமிழக அரசியலில் நேரடியாக ஆர்வம் காட்டவில்லை. ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகிய இருவரும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளும் நோக்கத்தில் இருந்ததாகவும், ஆனால் ராகுலின் விருப்பத்திற்கு எதிராக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவுடன் கூட்டணியை தொடர முயற்சிகள் மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் திமுகவுடன் கூட்டணி தொடர ராகுல் காந்தியை ஒப்புக்கொள்ள வைப்பதற்காக செல்வ பெருந்தகை அவருக்கு நெருக்கடி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. செல்வ பெருந்தகை தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை திமுகவின் கிளைக்கழகமாகவே மாற்றியும் இருக்காரு என ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர், கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்ட பலகட்ட தலைவர்களும் வெளிப்படையாகவே பேசி வருவதும் ராகுல் காந்தியின் எண்ண ஓட்டத்தையே பிரதிபலிப்பது போல் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த அதிருப்தியால தான் ராகுல் காந்தி இதுவரை தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யப்படுவதற்கு முனைப்பு காட்டவில்லையா? ஒருவேளை செல்வ பெருந்தகை திமுகவில் இணைந்தால் அது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பலவீனமாகவே அமையலாம். ஆனால் திமுக ஏற்கனவே வலுவாக இருப்பதால் செல்வ பெருந்தகையின் வருகை அவர்களுக்கு பெரிய பாதிப்பையோ அல்லது கூடுதல் பலத்தையோ தந்துவிடப் போவதில்லை. அதே சமயம் செல்வ பெருந்தகை திமுகவில் இணைவது அவருக்கு ஒரு பாதுகாப்பான அரசியல் புகலிடத்தை தரக்கூடும் என்றாலும் திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் இதனை எப்படி ஏற்பார்கள் என்பது கேள்விக்குறியே. ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சியின் தலைவரை தன் வசம் இழுப்பது திமுகவிற்கு மற்ற கூட்டணி கட்சிகளிடையே ஒரு விதமான அவநம்பிக்கையை உருவாக்க வாய்ப்புள்ளது. அது அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் போன்ற எதிர்கட்சிகளுக்கு ஒரு சாதாரணமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக ராகுல் காந்தியின் அதிருப்தி நீடித்தால் தேசிய அளவில் இருக்கும் இணக்கமான சூழல் தமிழகத்தில் காணாமல் போகும். இதனால் தேர்தல் களத்தில் வாக்குகள் சிதறுவதற்கும் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் சோர்வு ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளதாக இந்த மாற்றம் திமுகவிற்கு சாதகத்தை விட சவால்களையே அதிகம் கொடுக்கும் என கருதப்படுகிறது. இருப்பினும் இவ்விஷயத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படிங்கிறதையும் நாமளும் சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு தென்காசி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து சுரண்டையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடினார். தனக்கு செய்த துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களுக்கு செய்துவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காகவே தான் மீண்டும் அரசியலுக்கு வந்துள்ளதாக அவர் உருக்கமாக தெரிவித்திருந்தார். காவல்துறையினர் தங்களது கடமையை நேர்மறையாக செய்ய வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். தமிழகத்தின் தற்போதைய நிதி நிலைமை குறித்து கவலை தெரிவித்த சசிகலா மாநிலத்தின் கடன் சுமையை குறைப்பதற்கும் சட்டவிரோதமாக வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படும் கனிம வளங்களை தடுத்து நிறுத்துவதற்கும் தமது கட்சி உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்தார். பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக கழுநீர் குளத்தில் இருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தி இருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு கோவை மாவட்டத்தில் 2 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில்தான் இரு தொகுதிகளையும் களமிறக்க காங்கிரஸ் வேட்பாளர்கள் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ராகுல் காந்தி உள்பட தேசிய மாநில தலைவர்கள் பிரச்சாரம் செய்ய செல்லாத நிலையில் இரு வேட்பாளர்களும் பரிதவித்து வருகின்றனர். இதனால் தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரஸ் போட்டியிடும் இரு தொகுதிகளிலையும் அந்த கட்சி தோல்வியை ஒப்புக்கொள்கிறதா என்ற கேள்வி எழுந்தது. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன.
இதில் கோவை மாவட்டத்தில் சூலூர், கவுண்டம்பாளையம் சட்டசபை தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் சிங்காநல்லூர் சட்டசபை தொகுதியின் வேட்பாளராக காங்கிரஸ் சார்பில் ஸ்ரீநிதி என்பவர் களமிறக்கப்பட்டுள்ளார். அதேபோல கவுண்டம்பாளையம் சட்டசபை தொகுதியின் வேட்பாளராக சூரியபிரகாஷ் நிறுத்தப்பட்டிருக்காங்க. காங்கிரஸ் போட்டியிடும் இந்த 2 தொகுதிகளிலும் தற்போது அதிமுக வசம் உள்ளது. சிங்காநல்லூர் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் KR ஜெயராம் மீண்டும் போட்டியிட உள்ளார். அவரை காங்கிரஸ் சார்பில் ஸ்ரீநிதி எதிர்க்கிறாங்க. அதேபோல கவுண்டம்பாளையம் சட்டசபை தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக அதிமுகவின் அருண்குமார் உள்ளார். அவர் மீண்டும் களமிறங்கி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு காங்கிரஸ் சார்பில் சூரியபிரகாஷ் போட்டியிட உள்ளார். இந்த 2 தொகுதிகளிலேயும் அதிமுக பலமாக உள்ளது. காங்கிரஸ் வீக்காகவே இருக்கிறது. திமுக உள்பட பிற கூட்டணி கட்சிகள் ஆதரவளித்தால்தான் காங்கிரஸ் கட்சியால் வெற்றி பெற முடியும். இதற்கிடையே தற்போது தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்னும் 10 நாட்கள்ல பிரச்சாரம் முழுவதுமாக முடிந்துவிடும். ஆனால் தற்போது வரை 2 தொகுதிகளிலேயும் காங்கிரஸ் கட்சி தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுப்பதில் தடுமாறியும் வருகிறது. காங்கிரஸ் மேலிட தலைவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த பெரிய பெரிய காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் பிரச்சாரம் செய்யவில்லை. அவர்கள் யாரும் பிரச்சாரத்தில் ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ராகுல் காந்தி கேரளாவில் தேர்தல் பரப்புரையை முடித்துவிட்டு கடந்த 6ஆம் தேதி கோவை விமான நிலையம் வழியாக டெல்லி புறப்பட்டார். அப்போது ராகுல் காந்தி கோவையில் பிரச்சாரம் அல்லது ரோடு ஷோ செய்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. சிங்காநல்லூர் வேட்பாளர் ஸ்ரீநிதி மற்றும் கவுண்டம்பாளையம் வேட்பாளர் சூரியபிரகாஷ் மற்றும் சில உள்ளூர் நிர்வாகிகளை மட்டும் சந்தித்தார். அப்போது வேட்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்தி ஒற்றுமையாக செயல்படும்படி கூறி சென்றார். சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி என யாரும் இன்று வரை தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யவில்லை. இதற்கு தமிழக காங்கிரஸ் கட்சியில் நிலவும் உட்கட்சி பிரச்சினை குளறுபடிதான் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த பிரச்சினைகளால் ராகுல் காந்தி கடும் அதிருப்தியில் உள்ளதால் தான் பிரச்சாரத்திற்கு இன்னும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இது பற்றி கோவையை சேர்ந்த காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஒருவரிடம் கேட்டபோது 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தேர்வில் உள்ளூர் காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்றமடைந்துள்ளனர். ஏமாற்றமடைந்த நிலையில் புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறோம் என்று மாவட்டத்திலையும் மாநிலத்திலையும் கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள் ஒதுங்கி வைக்கப்பட்டுள்ளனர். இது ஏற்க முடியாது. இதனால் 2 வேட்பாளர்களின் தேர்விலையும் கோவை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு திருப்தி இல்லை. இதனால் பலரும் தேர்தல் பணிகளில் ஈடுபட தயாராக இல்லை என்று கூறியிருக்கார். இதனால் சிங்காநல்லூர் தொகுதியில் வேட்பாளர் ஸ்ரீநிதியும், கவுண்டம்பாளையம் தொகுதியில் வேட்பாளர் சூரியபிரகாசும் நேரடி களப்பணிகளை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவில் கட்டமைப்பு இல்லாதது பெரும் சுவாடை ஏற்படுத்தியும் உள்ளது. இதனால் திமுக உள்பட பிற கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் உதவியை நாட வேண்டும். அப்போதுதான் இருவரும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்கின்றனர் அரசியல் நோக்ககர்கள்.